நம்ம லைஃப்ல நிறைய விஷயங்களை போற போக்கில் தான் கத்துப்போம், ரைட்டா? அப்படி நான் கத்துக்கிட்ட ஒன் ஆஃப் தி இம்பார்ட்டன்ட் திங்ஸ் ஸ்பெண்டிங் குவாலிட்டி டைம் வித் யோர் ஃபேமிலி. ஸ்கூல் படிக்கச்செல்லாம் 24/7 புக்ஸோட தான் சுத்துவேன். ஃபேமிலி ஃபங்க்ஷன், கெட் டுகெதர்னு எதுக்குமே போக மாட்டேன். ஃபுல் டைம் படிப்பு மட்டும்தான், நோ என்டர்டைன்மெண்ட். என் வீட்டில் யாரும் என்னை ஃபோர்ஸ் பண்ணது கிடையாது. எனக்கு பர்சனலி படிக்கிறது ரொம்ப பிடிக்கும். இப்படி இருந்தேன்னா லாஸ்ட் செம்ல இன்டர்னல்ஸை கட்டடிச்சுட்டு சென்னையில் ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷன் அட்டன் பண்ண போயிருந்தேன். அதையும் போஸ்ட் பண்ணியிருக்கேன். இதே பேஜில் தான் இருக்கும், 2 பேர் பார்த்துருப்பீங்க. இந்த ஃபேமிலி கூட ஸ்பெண்ட் பண்ணுற டைமோட இம்பார்ட்டன்ஸ் எனக்கு எப்போ தெரிஞ்சது அப்படின்னா, என் அக்கா அப்ராட்க்கு படிக்க போனுச்சு. அதுக்கு முன்னாடி வர ஏதாச்சும் ஃபங்க்ஷனாலோ இல்லை எதுனாலுமே நான், அம்மா, அக்கா 3 பேரும் சேர்ந்து தான் பிளான் பண்ணுவோம். ஆப்வியஸா அப்பா நிறைய ஈவெண்ட்ல கூட இருக்க மாட்டாங்க, அவங்களுக்கு ஈஸியா லீவ் கிடைக்காது. அது பழகிடுச்சு. ஆனா அக்கா போனதுக்கு அப்புறம் நானும் அம்மாவும் மட்டும் தானே, அது ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. லாஸ்ட் இயர் அம்மாக்கும் அப்பாக்கும் 25th anniversary. அப்பாக்கும் வர முடியல, அக்காவும் இல்லை. எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. அப்பதான் ஒரு விஷயம் ரியலைஸ் ஆச்சு. நம்ம ஃபேமிலியா ட்ரிப் போறதோ இல்லை எல்லாரும் சேர்ந்து பர்த்டே செலிப்ரேட் பண்றதோ இதெல்லாம் ரொம்ப நார்மலான விஷயம் இல்லையா? இப்போ பிளான் பண்ணா கூட இதெல்லாம் நடக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஸோ ஸ்கூல் காலேஜ் படிக்கிறவங்க, உங்களால் அந்த எக்ஸாம்ஸை ரிப்பீட் எழுத முடியாது, உங்க ஃபைனல் எக்ஸாம்ஸ் அஃபெக்ட் பண்ணாது அப்படின்னா கட் அடிச்சுட்டு போய் ஃபேமிலியோட ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணுங்க. ஏன்னா ஸ்கூல் காலேஜ்ல லீவ் எடுக்கலாம், வேலைக்கு போனா லீவ் தர மாட்டாங்கப்பா. செருப்பு பிஞ்சு போகும்.